ஒரு பயங்கரமான கதை ஃப்ரெண்ட்ஸ் இது. ஒரு அந்த ஊரில் அழகான வீடு இருந்துச்சா. அந்த வீடை வாங்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி ரொம்ப நாளாக காசு சேர்த்து இருந்துச்சா. காசு சேர்த்து வச்சு ஒரு காரில் அந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே அந்த வீடு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்து வாங்கிட்டு ஒரு வயசானவங்க கிட்டேருந்து வாங்கினாங்க. அவர் சொல்கிறாரு, என்ன காரணம் வந்தாலும் ஒரு பிளாக் டோர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அதை வந்து திறந்துடுறாங்க. அவங்களும் அதை பெருசாக கண்டுக்கல. அந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாதவங்க அவங்க வீட்டை வாங்கிட்டாங்க. அந்த ஃபேமிலியும் அந்த வீட்டில் நிம்மதியாக தான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் ஒரு நாள் அந்த சின்ன பையன் அந்த டோரை திறந்துடுறான். அவங்க பையன் பயங்கரமாக கற்றுன்னு பார்த்தவங்க ஃபேமிலி ஷாக் போய் முந்து பார்த்தா அந்த பிளாக் டோர் ஓப்பன் இருந்துச்சு. அந்த பிளாக் டோருக்குள்ளே போய் பார்த்தா பயங்கரமான ஷாக். ஏன்னா அது ஒரு ஹாண்டடான பிளேஸ் இருந்துச்சா. அங்கேயே ஒரு கோஸ்ட் இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோஸ்ட்டை பார்த்து அவங்க ஒரு பெரிய கல் போட்டு போய் பக்கத்து வீட்டு பையனும் அவங்க கூட ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க பையன் காணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு நிறைய கோஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சோம். ஃபார்ம் ஆகிருக்காங்க ஒரு 3 பேர். அந்த 3 கோஸ்ட் பெரிய கோஸ்ட். அந்த கோஸ்ட் தான் இந்த பேஸ் எல்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சோம். ஒரு தூரம் போனாங்களே எல்லாம் போகிறதுக்கு ஒரு கண்ணாடி பார்த்தாங்க. அந்த கண்ணாடிக்குள்ளே போய் பார்த்தா பேய். அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கே திரும்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஒரு புக்கை பார்த்தாங்க. அந்த புக்கில் இருந்து தான் ஹெல்டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கான வழி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு சூனியக்காளி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு. அந்த சூனியக்காளி ஒரு 2 மேஜிக்கல் கேட்ஸையும் ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஒயிட் கலர் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அழகான பொண்ணையும் பலி கொடுத்து அந்த ஹெல் டோரை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஏன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக்கல் கோல்டு காயின்ஸ் அதை எடுக்க தான். அதேமாதிரி அவள் ஹெல் டோரையும் ஓப்பன் பண்ணிவிடுவான். இந்த கோல்டு காயின் ஒரு கடவுள்கிட்டேருந்து தான் திருடப்பட்டிருக்குன்னு ஒரு கீழே கடந்த ஒரு பேப்பரை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த கடவுளாலையும் நிறைய கோஸ்ட் அவளோட சக்திசாலியாக இருந்ததால் அந்த கடவுளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பரில் அந்த பேய்க்கு அழிக்கிறதுக்கான வெளியே போட்டுருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு லைப்ரரியில் வந்து அவங்க புக் எடுக்க போகிறாங்க. அந்த கத்தியை பற்றி எல்லா விஷயமும் போடல, பாதி விஷயம்தான் போட்டுருந்துச்சு அந்த பேப்பர்லையும். அதுக்கப்புறமா அந்த லைப்ரரி வெளியே அழகாகவும் உள்ளே கொஞ்சம் பயங்கரமாக வியர்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த லைப்ரரியிலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த புக் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த போட்டிருந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சான். அங்கேருந்து ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டரை புழிய வச்சு எங்கள் பையனை இப்படி கடத்திட்டாங்க. பேய்கள்லாம் சேர்ந்து அவள் காப்பாற்றுறாங்க. அதனால் இந்த மாஸ்டர் அந்த கத்தியை ஏற்றுக்க அலோவ் பண்ணிச்சு. அந்த கத்தியையும் ஏற்றுக்கணும். அந்த மான்ஸ்டரை எப்படியோ அழிச்சிட்டு அந்த பேய்கள் எல்லாம் அழிச்சிட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து உடனடியாக காலி பண்ணி அந்த வயசான தாத்தாக்கிட்டேருந்து அந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டு அம்மா திரும்ப அந்த பிளாக் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கோல்டு காயினை கடவுள்கிட்ட திருப்பி கொடுக்க. அதேமாதிரி அந்த கோல்டு காயினை எடுத்துகிட்டு அந்த கடவுள்கிட்டயே அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி கடவுளும் அவங்களுக்கு 2-3 கோல்டு காயின்ஸை கொடுத்தாங்க. அதனால் அந்த வீட்டிலேருந்து உடனே காலி பண்ணிவிட்டு அந்த கிராமத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு திரும்பவும் சிட்டிக்கே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிலேயும் நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிறதால ஃபேமிலி அவங்க ஜாலியாக இருந்ததுனால திரும்பவும் அதே ஊருக்கு வந்து வேறு வீட்டில் நல்லா விசாரிச்சுட்டு வேறு வீட்டில் வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஹெல்த் அந்த பேஸ்மெண்ட் ஞாபகம் தான் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறமா அந்த ஊர்லேயே நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய கற்பனை கதை தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.